ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவே டெலிஷியஸான ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்றதான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட் சைடில் கிடைக்கிற கொத்து பரோட்டா இருக்கு இல்லையா, அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். ஆனால் அதோட ஹெல்தியர் வேர்ஷன் இது. ஏன்னா நம்ம சப்பாத்தி வச்சு செய்ய போகிறோம், விச் இஸ் மேட் ஆஃப் கோதுமை மாவு. அதனால் கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி, ரொம்ப பிடிச்சமான ரெசிபியும் கூட. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு சாஸ்பேனில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா தாளித்து விடுங்க. பட்டை நல்லா பொரிஞ்சு, சோம்பும் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா கொத்து சப்பாத்திக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான். வெங்காயம் நிறையா சேர்த்திங்கன்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இன்றைக்கி நான் 2 சப்பாத்தி வச்சு தான் செய்கிறேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. ஒரு டிரான்ஸ்லூசண்ட்டான கலர் வந்தாலே போதுமானதாக தான் இருக்கும். இப்போ அது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸ் இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம். அதனால் ரொம்ப வதக்கிடாதீங்க. இப்போ இது கூடவே நம்ம ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இன்கேஸ் உங்கள் வீட்டில் குழந்தைங்கலாம் இல்லை, பெரியவங்க சாப்பிட போகிறீங்க அப்படின்னா மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகாவை கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோவை நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டொமேட்டோ நல்லா வதங்கி வரணும். ஸோ இதை கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட தக்காளி பர்ஃபெக்டாக குக் ஆகி கிடைக்கும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் குழைவாக வேகணும், வேகாத மாதிரி இருக்குது. அதனால் இன்னொரு வாட்டி மூடி குக் பண்ணலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லாவே வெந்து வந்திருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஆச்சி பிராண்ட்லேருந்து எடுக்கக்கூடிய மட்டன் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கறி மசால் தூள் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் யூனிக்கான ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த கறி மசால் தூள் தான். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி மூடி வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ மினிட்ஸில் மசாலா பவுடர்ஸோட ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். கொத்து சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் முட்டை ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் சப்பாத்திக்கு 1 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பெரிய சைஸ் சப்பாத்தி எடுத்திங்கன்னா ஒரு சப்பாத்திக்கு 1 முட்டைன்ற கணக்கில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறமா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இல்லைனா முட்டை நல்லா ட்ரை ஆகிடும். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் முட்டை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ மினிட்ஸில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சப்பாத்தி இந்த மாதிரி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சப்பாத்தியும் நம்மளோட அந்த முட்டை மிக்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும், நல்லா கலந்துடணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை அப்படியே லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நம்ம சப்பாத்தியில் சூப்பராக இறங்கிடும். கூடவே இப்போ கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை சுத்தமாக கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான எட்ஜ் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டம்ளரோ இல்லை எந்த எக்யூப்மெண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 minutes to 3 minutes நல்லா கொத்தி விட்டிங்க அப்படின்னா நம்ம சப்பாத்தி சூப்பராக ரெடியாகி வந்துடும். இதை இன்னும் டேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே எம்டி சால்னா ரெசிபி இருக்குது. அந்த எம்டி சால்னாவை செஞ்சுட்டு
ஒரு கரண்டி எம்டி சால்னாவும் இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த எம்டி சால்னாவோட ரெசிப்பியை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.